கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் கடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது தேவன் யாரோடு இருந்தாரோ அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தோம். அதே போல தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் யாரோடு இருக்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாக ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறபடினாலே அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும்படியாக செய்தான். போகிற இடமெல்லாம் வெற்றி பெறச் செய்தான். அவருடைய பேரும் புகழும் பல இடங்களிலே நல்ல விதமாக காணப்பட்டது. அவருடைய பேர் புகழ் பெற்றதாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய கீர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் மிகவும் பெரியவைகளாய் காணப்படுகிறது. ஜெயிக்கக்கூடியவர்களாக, வெற்றி பெறக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, தேவனுக்காக பயன்படக்கூடியவர்களாக, போரிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக, ஜெயிக்கக்கூடியவர்களாக, இப்படித்தான் தேவன் பல இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட நல்ல பேரை கொடுத்திருக்கிறார், புகழ்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்மோடு யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் ஜெயமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட இந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட, தன்னோடு கூட வைத்து கொண்ட, தன்னோடு இருக்கும்படியாக விரும்பின, இன்னும் சொல்லப்போனால் ஆசைப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் அவர்கள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாக, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் வெற்றியை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம் வெக்கப்பட்டு போகவில்லை. தேவன் அவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனபடினாலே இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வசனத்தின்படியாக இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். இன்றைக்கு நம்மோடும் தேவன் இருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் ஜெயமாக மாறும். தேவன் நம்மோடு இருப்பாரானால் நிச்சயமாக நாம் எடுக்கிற முயற்சிகளிலே சகலத்திலும் தேவன் நமக்கு வெற்றியை தருவார். அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தோல்வி கொடுக்கிற தேவன் அல்ல. தோல்வி கொடுக்கிறது போல தோன்றலாம், ஆனால் நமக்கு ஜெயத்தை முற்றிலுமாக கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவனை சொந்த ஜனமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே இந்த உலகத்திலே நம்முடைய காரியங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவன் தன்னோடு கூட இருந்து தன்னை நடத்தும்படி, தன்னை தேவனால் ஆளுகை செய்யும்படி, தேவனுக்காக நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, அவருடைய சகல காரியங்களையும் அவருடைய சமூகத்தில் பொறுப்படுத்திக் கொள்ள நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்கிறாரா? அப்படியானால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், உங்களோடு வரக்கூடிய பயணங்கள், நீங்கள் போகிற காரியங்கள் சகலத்திலும் தேவன் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினாலே எந்த விதத்திலும் தேவனை சார்ந்து நிற்க நாம் பழகிக்கொள்வோம். தேவன் நம்மோடு இருப்பதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சகல காரியங்களிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய பிரயாணங்களிலே எல்லாவற்றிலும் தேவன் இருக்கும்படியாக நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை சிறப்பாய் சீராய் வழி நடத்தி ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்வதற்கு நாம் அவருடைய கரங்களிலே எப்பொழுது நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம்
வெற்றியை சுதந்திரிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நம்மோடு வைத்துக்கொண்டு காரியங்களை சாதிக்க, தேவனுக்காக பிரயாசப்பட, தேவனுக்கு பயந்து வாழ, தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசினதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் இதே போல தேவன் யாரோடு இருந்தார், அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்து இன்னும் அதிகமாக கிறிஸ்துக்குள் வளர நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.